அவ்வளவுதான் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம தண்ணி பழம் அந்த வீட்டில இருந்து பயங்கரமான ஒரு கேஸை வாங்கிட்டு வெளியே வரப்போகுது. முக்கியமா பெண்கள் கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே வரப்போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ. எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் பேசுறதுக்கு லிமிட் இருக்குது, ஒருத்தர் கை பிடிச்சி பேசுறதுக்கு லிமிட் இருக்குது, ஒருத்தர் கட்டி பிடிக்கிறதுக்கு லிமிட் இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் லிமிட் இருக்கு, ஒருத்தர் தொடறதுக்குமே லிமிட் இருக்குது. ஆனா நம்ம தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் எதுக்குமே லிமிட் இல்லை. அவர் பண்றது எல்லாமே ஃபன்னு. ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை ஃபன்னா எடுத்துக்கிறாங்க நினைச்சிட்டு இவர் லிமிட் தாண்டி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 2 நாட்களா பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டில் நம்ம விஜே பாருக்கிட்ட போய் வாட்ச் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது, உன்னோட கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றது, கட்டிப்பிடிக்க போறது, ஒரு மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்னொரு சீன் கூட நடந்துச்சு. இந்த டீலக்ஸ் ரூம்ல வந்து நம்ம விஜே பாரு வெளியே நடந்து வருவாங்க. அப்போ தண்ணி பழம் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அப்போ விஜய் பாரு வந்து சொல்லுவாங்க, ஒன்றை தூக்கணுனே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே நம்ம தண்ணி பழம் கையை விரிச்சிட்டு, என்ன தூக்க போறியா, தூக்கு பாரு, தூக்கிட்டு போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தூக்கிட்டு போய் ஒன்று என்ன பண்ணணும் இல்லை புரியல, தூக்கிட்டு போய் என்ன பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று அரோராட்டையும் ஒரு சம்பவத்தை பண்ணாப்புல. அரோராவும் தண்ணி பழமும் ரூம்குள்ள நின்று ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்டிங் பண்ணும்போது இவர் முட்டி போட்டு அரோராக்கான காலை தூக்கி இவர் முட்டியில் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணிட்டு மேலே பார்க்கும்போது அரோரா மூஞ்ச பார்க்காம ஒரு இடத்துல பார்த்தாரு. ஓகேவா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் நம்ம தண்ணி பழத்தை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் வந்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஷோ பார்க்குற மக்கள் மூஞ்சி சுளிக்காம பார்க்கணும். ஓகேவா, மூஞ்சி சுளிக்காம பார்க்கணும். முக்கியமாக ஃபீமேல் ஆடியன்ஸ். ஸோ எல்லாருக்குமே அந்த ஷோ பார்க்கும்போது ஏதாவது காமெடி இருந்தால் பரவாயில்ல, சண்டை இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி வியர்டான விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் வெறுப்பாங்க. அதுதான் கடந்த 2 நாட்களாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. தண்ணி பழத்துக்கு பயங்கரமான வெறுப்புகள் வந்துருக்குது. நேற்று என்னென்ன சம்பவம் நடந்திருந்து, இவர் எப்படி கேஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ பார்த்து தட்டி விடுங்க. ஸோ நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, விஜய் பாருக்கிட்ட 2-3 இடங்களில் செல்லம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பார். ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதோ ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போவே விஜய் பாரு அந்த இடத்துல வந்து அடிச்சுருவேனே, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கத நான் அடிச்சுருவேன் சத்தியமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு மாதிரி ரூடாக பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல விஜய் பார்வதி அவர்கள் மேலேயுமே சின்ன ஒரு மன வருத்தம் இருக்குது. என்னங்கிறத மொத்தமாக சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம விஜய் பாரு வந்து அடிச்சுருவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடாக பேசி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நேற்று பார்த்துருப்பீங்க. விஜய் பாரு வந்து கதை சொல்ல வரும்போது அங்கேருந்து ஹார்ட் காமிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதுக்கு விஜய் செருப்பை காமிச்சிருப்பாங்க. பாருங்க காலில் இருக்கு பாத்தியா, தூக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, இவர் ஸ்டார்டிங் அந்த பொண்ணு கிட்ட தங்கச்சின்னு பேசினார். கரெக்டா இல்லையா? தங்கச்சின்னு பேசினார். அப்போ தங்கச்சின்னு ஒருத்தவங்க பேசிட்டு, அதுவும் இவ்வளோ பெரிய ஷோவில் பேசிட்டு அங்கே போய் டக்குன்னு நீ ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணா அது கரெக்டா? நீ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றியா இல்லை உண்மையாவே ட்ரை பண்றேன்னு தெரியல. உண்மையாவே விஜய் பாரு உன்னை கல்யாணம் பண்ணிடுவான்னு நினைச்சு அந்த மாதிரி விஷயங்களை பண்றேன்னு எனக்கு தெரியல. பட் இவர் பண்றாரு, அது உண்மை. ஓகேவா, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது, நீ தான் என் சொல்ல, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ வெளியே இருக்க மக்கள் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயுமே ஒரு சில பேர் வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி பழத்துக்கான நடவடிக்கை அப்படித்தான் இருக்குது. தண்ணி பழத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தள்ளி இருக்கிறது ஒரு 3 பேர் தான். ஓகேவா, தண்ணி பழம் கிட்டே போகாமல் இருக்கிறது ஒரு 3 பேர் தான். ஒன்று ரம்யா அவர்கள், இன்னொன்று வியானா அவர்கள், அடுத்தது சுபிக்ஷா. இந்த 3 பேர் தான் பக்கத்திலே போல பெருசாக, அதாவது அந்த டச்சில் வச்சுக்கல. அவர் வந்து சும்மா கையை பிடிச்சாலும் அந்த ஒரு மாதிரி விட்டுட்டு பேசுகிற அந்த மாதிரிலாம் கையை பிடிக்காம பேசினேன் அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த 3 பேர் தான் இருக்காங்க. மற்ற எல்லாருமே அவர்கிட்ட ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இங்கே எனக்கு விஜய் பாரு மேலே என்ன வருத்தம்னா, விஜய் பார்வை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஒரு ஷோவில் இந்த மாதிரி விஷயம் நடக்குன்னா அது எப்படி வெளியே போகும் அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். ஓகேவா, அவங்க ஒரு மீடியா பர்சன், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சபரி ஒரு மீடியா பர்சன். சபரி அதனால தான் கூட்டு சொன்னாப்ல, இப்படி பண்ணாதானே உன் பேர் டேமேஜ் ஆகும், இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டு சொன்னாப்ல. பட் அதுக்குமே நம்ம தண்ணி பண்ண போய் சண்டை போட்டார். நீ அதான் சொல்கிற குறை கண்டுபிடிக்காத அப்படின்னு சண்டை போட்டாப்ல. இந்த இடத்துல விஜய் பாரு செருப்பை காமிக்கிறதுக்கு பதிலாக, இல்லை கோவத்தில் அடிப்பேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி என்கிட்ட இதுக்கு நீ பண்ணக்கூடாது, ஏன்ட்ட இதுக்கப்புறம் நீ பண்ணுற மாதிரி தெரிஞ்சா நான் உன்ட்ட பேச மாட்டேன், இல்லை வேறு ஏதாவது பெண்கள்கிட்ட அப்படி பண்ணுற மாதிரி தெரிஞ்சு அந்த பெண்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் நான் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொன்னால் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நடக்காது. கண்டிப்பாக தண்ணி பழம் வந்து கொஞ்சம் பயப்படுவாப்புல. ஓகேவா, பட் இவங்க யாருமே அதை பண்ண மாட்டேங்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அவங்க பண்ணல, அப்போ தண்ணி பழம் பண்ணதான் செய்வார், அதில் என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்க வெடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு தண்ணி பழம் மேலே மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். அன்னைக்கு வேற யார் மேலே நம்ம பிரச்சனை சொல்ல முடியாது. தண்ணி பழம் மேலே மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அவங்க இடம் கொடுத்தாங்க, அவங்க ஃப்ரீயாக பேசினாங்க, அதனால தண்ணி பழம் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவங்க இடம் கொடுத்தா நீ பண்ணிருவியா? அவங்க அந்த அளவுக்கு இடம் கொடுக்கலையே. அவங்க ஃப்ரீயாக அவன்கிட்ட பேசினாங்க, அதுக்கு நீ கைப்பிடிச்சு இழுத்துருவியா? அங்கே தொட்டுருவியா, இங்கே தொட்டுருவியான்னு தான் டாபிக் வருமே தவிர அங்கே போய் நம்மளால தண்ணி பழத்துக்கு முட்டு கொடுக்க முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ தண்ணி பழத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தண்ணி பழத்தை தான் அடிப்போம். ஓகேவா, நேற்று அரோராட்ட ஒரு இது நடந்துச்சுங்க. என்னன்னா
அரோராவை கூப்பிட்டு அந்த பெட்ரூமில் நினைக்கிறேன், பெட்ரூமில் போய் ஏதோ சீன் மாதிரி நடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அரோராவும் நம்ம தண்ணி பழமும் இதை நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது இவர் ஏதோ ஒரு சீனுக்கு ஒரு மாதிரி முட்டி போட்டு ஒரு மாதிரி ஒரே ஒரு காலை மட்டும் கீழே ஊனிட்டு ஒரே ஒரு காலை தூக்கி வச்சு இதை ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சீனா என்னன்னு தெரில, ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சு இது பண்ணுறாரு. அப்போ அரோரா அவர்களை காலை தூக்கி அவரோட முட்டியில் வைக்க சொல்கிறார். அவர் கீழே ஒரு காலில் முட்டி போட்டு இன்னொரு காலை தூக்கி வச்சிருக்காரு. அந்த காலில் அரோரா அவர்கள் காலை தூக்கி வைக்கிறாங்க. வைக்கும்போது காலை பிடிச்சி ஏதோ சீன் மாதிரி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த காலை விட்டுட்டு ஏதோ சீன் பேசுகிறார், மேலே பார்த்து சீன் பேசுகிறாரு. பட் அவரோட கண் பார்வை அவரோட மூஞ்சிக்கு போகாமல் அங்கே ஒரு இடத்துல போய் நிற்கு. அது எங்கன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம அக்கா எதுக்கு ஃபேமஸ், அதுதான் வெளியே அக்கா எப்படி ஃபேமஸ் ஆனாங்களோ அந்த இடத்துல தான் போய் நிற்குது. அண்ணன் அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் அங்கேயே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அரோரா வந்து டக்குன்னு மூஞ்சி அப்படி தூக்கி விட்டு இங்கே பார்க்குறீங்க, என் மூஞ்சி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் டைம் கிடையாது அரோராட்ட, எனக்கு தெரிஞ்சது ஒரு 2வது தடவை 3வது தடவை இப்படி நடக்குது. நிறைய சீன்ஸில் இப்படி நடந்திருக்குது. நிறைய சீன்ஸில் இப்படி பக்கத்தில் நின்று பேசும்போது கூட அவர் பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் சொல்கிறேன், அவர் வந்து இந்த இடத்துல நான் தப்பாக சொல்லணும்னு சொல்ல, ஆனால் அவர் அப்படி தான் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவருக்கு நெகட்டிவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ மக்கள்கிட்ட பயங்கரமான நெகட்டிவ் போயிட்டு இருக்குது. மக்களுமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், பாவம், சரி ஒரு இன்னசென்ட் மாதிரி இருக்கானே, ஒரு மாதிரி ஒரு உண்மையான மனுஷன் மாதிரி தெரிறான்னு சொல்லி பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஷோக்கு ஒரு தரம் இருக்குது ப்ரோ. அந்த தரம் இந்த சீசன் 9 குறைஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. பிக் பாஸ் ஷோக்கான தரம் குறைஞ்சிட்டு, ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து இப்போ பார்க்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்ராட்லேருந்துலாம் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. யாருமே இப்போ பெருசாக பார்க்குறது இல்லை, ஷோவே பார்க்குறது இல்லைங்க, பெருசாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, ஃபுல் டைம் இவங்க தான் எதாவது பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை லவ் பண்ணுறேன்னு ஏதோ ஒரு கண்ட்ராவியாக பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறத கம்மி பண்ணிட்டாங்க. வியூவர்ஷிப் அப்படிங்கிறது சுத்தமாக காலி. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஆட்களை வான் பண்ணாமல் திரும்ப திரும்ப விடும்போது பிரச்சனை தானே வெடிக்கும். நான் என்ன கேட்கேன், இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வானே பண்ண மாட்டீங்க, அப்படியே விட்டுருவீங்கன்னா பிரச்சனை தானே வெடிக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்கும் போது என்ன பண்ண முடியும்? அப்போ இப்போவே வான் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க அதை பண்ண மாட்டேங்காங்க. எப்படி அவங்க அதை பண்ண மாட்டேங்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போன்னு எனக்கு தெரியல. சாட்டர்டே சண்டே வரப்போகிற சாட்டர்டே சண்டே சேதனை இதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது பேசுகிறது, ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடி அப்சரா இருக்கும்போது உன்னா முடிய மோந்துட்டு இருப்பாரு, கையை பிடிச்சி மோந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் அரோராட்ட போயிட்டு கையை பிடிச்சி மோந்தாரு, மூஞ்சை பிடிச்சி மோந்து பார்த்தாரு, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு சுற்றி இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுக்கணும். ஒரு ஷோ அவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய மக்கள் பார்த்து எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்னிங் கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துல முடிஞ்சிடும். பட் இவங்க யாருமே வார்னிங் கொடுக்க மாட்டேங்காங்க. அந்த விஷயத்தை திரும்ப பண்ண தான் விட்டுட்டு இருக்காங்களே தவிர அதை யாருமே கில்ல ட்ரை பண்ணல. ஸோ மொத்தத்தில் இந்த சாட்டர்டே சண்டே ஆச்சும் சேதனை இதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்னிங் கொடுப்பாரு நான் நம்புறேன்ப்பா. நல்ல ஒரு வார்னிங் கொடுத்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு, தப்பு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓப்பனாக சொன்னால் அவருக்கான நேம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ஓப்பனாக சொல்லாமல் ஏதாச்சும் சொல்லாமல் கொஞ்சம் நடந்துக்கிற விஷயங்களை பார்த்து நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா சுற்றி இருக்க பெண்களும் போய் அவர் அட்வைஸை கொடுத்து கொஞ்சம் அதை திருத்த ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த விஷயம் நடக்காமல் தான் அந்த விஷயம் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கிடக்கூடாது, அதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் 3 நாள் இருக்கு, புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் இருக்குது. 3 நாளைக்கு இடையில எங்கேயா கேஸ் வாங்கிட்டாருன்னா ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லைங்க. அப்புறம் அது எங்கே போய் நிற்குமோ அங்கே போய் தான் நம்ம நின்று பேச ஆகணும். ஸோ பார்க்கலாம் நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரீசெண்டாக திவாகர் பண்ணுற விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது? கரெக்டாக தோணுதா, இல்லை ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுதா, இல்லை அவர் பண்ணுறது சரியில்லை ப்ரோ, தப்புன்னு சொல்கிறத விட அவர் பண்ணுறது சரியில்லை, அது வந்து ஒரு மாதிரி பேட் இமேஜை க்ரியேட் பண்ணும், அது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. என்ன கேட்டால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு பேட் இமேஜ் க்ரியேட் பண்ணும், இந்த ஷோக்கான தரத்தை கம்மி பண்ணும், மக்கள் மத்தியில் இந்த ஷோவை ரொம்ப தப்பாக பேச வைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபுல் 18+ போயிட்டு இருக்கு, ஃபுல் அடல்ட் கண்டென்ட் மட்டும் தான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மக்கள் ஆல்ரெடி தப்பாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஷோவாடா, ஏன்னா கன்றாவியாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப பண்ணும்போது ஷோக்கான அந்த தரம் தரைக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட இடத்துல பார்க்கலாம்.